ராம் சார் இது வரைக்கும் பண்ணதுலயே இதுதான் மோஸ்ட் கமர்ஷியலான ஒரு மூவின்னு நான் சொல்லுவேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஜாலியாக இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். இவன் அந்த குட்டி பையனும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி. அவன் தான் ஹீரோ மாதிரி எல்லா அவனை வச்சு தான் கதையை நகருது. ஒரு ராம் சார் வந்து எப்பயும் பண்ணுற கதைக்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு படம். படம் ஃபுல்லாக சிவாவாக தான் இருக்காரு. நீங்கள் தமிழ் படத்தில் பார்த்த சிவா தான் இதுலேயே இருக்காரு. அவர் பண்ண படங்கள் இருந்து டோட்டலாக வேற ஒரு படம். நம்ம வந்து தேவையில்லாததான் நம்ம தலையில் நம்மளே தூக்கி வச்சிருக்கோம். இப்போ லோன் வாங்கி செலவு பண்ணுறது அதெல்லாம் எதுவும் வேணாம். நம்ம ஃப்ரீயாக இருப்போம், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்போம். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கட்டுரை தமிழ்ல இருந்தே ராம் சாரோட பெரிய ஃபேன். ஆனால் என்ன மாதிரி அவரோட ஃபேனுக்கான படம் மட்டும் கிடையாது இது. கண்டிப்பாக இதை எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நான் அவரோட மம்முட்டி சார் நடித்த படத்தை பார்க்கும்போது நிறையா பேரண்ட்ஸ் வந்து எந்திரிச்சு போயிட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்ட்டு. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற வந்து பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மெயின் காரணம் என்னென்னா, ராம் சார் இது வரைக்கும் பண்ணதுலேயே இதுதான் மோஸ்ட் கமர்ஷியலான ஒரு மூவின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ காமெடி இருக்குது. ப்ளஸ் சிவா சார் ஹி ஸ்டோல் த ஷோ. அதெல்லாம் விட அந்த குட்டி பையன் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான். ஆக்டிங்கை வந்து பையன் வந்து புது பட்டிங் ஆக்டர்ஸ்லாம் அவனை பார்த்தா எப்படா இவ்வளோ நேச்சுரலாக பண்ணுன்ற ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வர மாதிரி நடிச்சிருக்கான். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஆஸ் அ டோட்டல் பேக்கேஜாகவே படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அண்ட் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கில்ட் கிரியேட் ஆகும். நம்ம பசங்களை வந்து நம்ம ரொம்ப அடக்கி வச்சிருக்கோம், அவங்கள வந்து நம்ம இப்போ நான்லாம் வந்து சின்ன வயசுல கிராமங்களில் போய் கிணத்துல குதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் வந்து அதை அனுபவிக்கிறதே கிடையாது. அது எல்லாமே இந்த படத்தில் கொண்டு வந்துருக்காரு. அந்த சின்ன பசங்க அது கிடைக்கும் போது அது எப்படி ஏங்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேணுன்றதை எப்படி ஏங்குறாங்கன்றது வந்து அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருக்காரு. பியூட்டிஃபுல்லான மூவி, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் பாருங்க, மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ. நல்ல ஒரு படம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப அருமையாக ராம் சார் பண்ணியிருக்காரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ராம் சார்னாலே வந்து வேறு ஒரு ஜேர்னலில் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து இப்போ சார் கொடுத்துருக்க ஒரு படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களையும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் படம் கொடுத்துருக்காரு. ஒரு குழந்தைங்க விஷயத்தில் நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களை நம்மளுடைய சுயநலத்துக்காக குழந்தைகளை எந்தெந்த இடத்துல நம்ம கஷ்டப்படுத்திருக்கோன்றதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு படம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில், நம்ம நெருக்கடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில், குடும்ப கஷ்டங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு டியூ கட்டாத ஒரு சூழலை, ஒரு சிச்சுவேஷன் ஒன்று காட்டியிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பல லட்சமான குடும்பங்களில் வந்து பல லட்சம் கோடிக்கணக்கான குடும்பங்களில் அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட நம்ம அன்றாடம் பாதிக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வச்சுருக்கார். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு தகப்பனா, ஏழை தகப்பன் எங்கெங்கெல்லாம் தாக்கப்படுவார், எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுவார், அந்த பாதிப்புகள் அந்த குழந்தைங்களை எப்படி தாக்குது, அதை என்ன பண்ணணும் தாக்காமல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கட்டாயமாக பார்க்கணும். பெற்றோர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கணும். ரொம்ப நல்ல ஒரு திரைப்படம். மெர்சி சிவா சார் எக்ஸலண்ட். அவர் வந்து இப்படிலாம் கூட அவர் நடிப்பாரான்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு. காமெடி எந்த இடத்துல அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் ஸ்டைலில் எல்லா ஆக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. குழந்தை நல்லா பண்ணியிருக்கான். அஞ்சலியுடைய குழந்தைய நடித்தவனும் ஆதர்ஷும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். எனக்கு அவர் தவிர யாரும் வச்சு பார்க்க முடியல. படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. இந்த ரோலுக்கு பக்கா ரொம்ப ஆப்டாக இருந்தார் அவர். ஆக்சுவலி சிவா சாரும் ராம் சாரும் ஒன்றா சேர்ந்து வராங்கன்ற போது அது கொஞ்சம் எனக்கு என்னடா இது எப்படி ஒரு ஒர்க் ஆகுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் சிவா சார் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்காரு ராம் சார். அண்ட் அவரும் ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சீன்லாம் வந்து மல்லாக்கப்படுத்துட்டு வெயிலில் கடந்துட்டு எனக்கு தண்ணி வேணும்னு அவர் வந்து தாகத்தில் கிடப்பாரு சிவா சார். அதை பார்க்கும்போது நமக்கு வந்து இட்ஸ் அ டார்க் ஹியூமர். பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிருக்கு. சிவா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல், செம்மையாக இருக்கு. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் சிவா சார்ஸ் ஒர்க் ஆல்சோ. எனக்கு கிரேஸ் ஆண்டனி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கிரேஸ் ஆண்டனி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஞ்சலி கேரக்டரும் சரி, வந்த எல்லா கேரக்டருமே சரி, அந்த சின்ன பொண்ணு ஜென்னா பண்ண ரோலாக இருக்கட்டும், அந்த பையன் பண்ண ரோலாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதான் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கு. சும்மா திணிச்ச காமெடி மாதிரி இல்லை, காமெடி பண்ணணும்னு பண்ண மாதிரி இல்லை, கதையோட போகும். பியூட்டிஃபுல்லா இருக்கு. எல்லாமே இட்ஸ் a total package. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சத்தியமா நல்லா இருந்துச்சு. சிவா சாரோட அவர் ஆக்சுவலா நல்லா நேச்சுரலா நடிச்சிருந்தாரு. அதான் நல்லா இருந்துச்சு படத்துல. காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் வொர்க் அவுட் ஆகிருக்கா?
நல்லா இருந்துச்சு. மியூசிக் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி ஒர்க் ஆகலை. ஆமாம், இதில் எமோஷன்லாம் இல்லை. ஆக்சுவலாக இதில் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருந்துச்சு. ஃபிலிம் ஜாலியாக இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், அவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா என்னோட வீட்டில் என்னோட அப்பாவோட நிறையா மெமரிஸ் நினைவெல்லாம் கொடுத்துச்சு. பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி ராம் சார் மூவி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேவரட் டைரக்டர். அப்போ இந்த படமுமே வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் அண்ட் அவரோட ஸ்டைலில் வந்து இப்போ லைஃப் நம்ம ஏதாவது ஒன்று தேடி ஓடிட்டே இருக்கோம். ஸோ அதில் வந்து அந்த ஜேர்னியில் வந்து நம்ம நிறையா சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் எப்படி ரசித்து வாழலாம், அதுக்குன்னு சில மொமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எப்படி அதை என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்றத ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக சொல்லியிருக்காங்க. அவரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப நாவலாக யூஷுவல் ஃபார்மேட்டில் இல்லாமல் இருக்குது. ஸோ அது ரொம்ப புதுசான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப சூப்பராக, அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ரோலுக்கு அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லிட்டார். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. யூஷுவல் ஸ்ட்ரக்சராக இல்லாமல் அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நாவலாக ஒரு அட்டம் பண்ணி ஒரு லைட் ஹார்ட்டட் ப்ரீஸியான ஒரு மூவியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் 19 சாங்ஸுங்கிற மாதிரிலாம் தெரியாது. படத்தோட ஃப்ளோவில் அது படத்தோட ஃப்ளோலேயே வரும். சின்னதாக அது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ரொம்ப படத்தில் நிறைய சின்ன ஹியூமர்ஸ்லாம் வந்து நிறைய ரிலேட்டபுளாக இருக்கிறதுனால படம் ஃபுல்லாகவே என்ஜாயபுளாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நல்லா காமெடியாக இருக்குது. எமோஷனுக்கு வேலையே கிடையாது. நல்லா ஜாலியாக பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறேன் சார். ராம் சாரோட படம்னால எமோஷனலா தானே இருக்கும். இதில் வந்து நல்லா ஜாலியாக காமெடியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கிற மாதிரியான விஷயங்கள் படத்தில் இருக்குதா? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி பசங்களோட வந்து பார்க்கலாம். பசங்களுக்காக படம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆச்சா படம் பார்க்கும்போது? ஏதாவது விஷயம் எமோஷனலி கனெக்ட்? இல்லை, அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்கும் அவருக்கு. இது வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே போகிற போக்கில் ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹியூமரோட நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சிவா சொல்லவா தேவை. சிவா அந்த குட்டி பையனும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி சிவா சாரோட வேர்ல்டுக்குள்ளே தான் அந்த கதை செட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் ஃபுல்லாக சிவாவாக தான் இருக்கார். நீங்கள் தமிழ் படத்தில் பார்த்த சிவா தான் இதுலேயே இருக்கார். சென்னை 28 எல்லாம் இதுலேயே தான் இருக்கார். கதை வந்துட்டு அவர் அதுதான மாதிரி தான் இருக்குது. அவருக்காக அதை எவ்வளோன மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. சாங்ஸ் அதுதான் படமாக இல்லாமல் லிரிக் ஒரு லைனுமே வந்துட்டு கதை சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ராம் சார் படத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். ஏன்னா ஒரு எமோஷனலான படம் தான் எப்பவுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் ஃபுல்லாக ஃபன்னாக நல்லா காமெடியாக இருக்குது. எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். அப்புறம் மிச்சி சிவா சார் அவரும் அருமையாக நடிச்சிருக்காரு படத்தில். அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. அவர் காமெடியாக அடிப்பார். ஆனால் அந்த படத்தில் ஃபுல்லாகவும் நல்லா காமெடியாக பண்ணியிருக்காரு. அந்த சின்ன பையன் ரோல் இன்னும் அவன் தான் ஹீரோ மாதிரி. அவனை வச்சு தான் கதையே நகருது. பாட்டும் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்ல படம். அந்த ஸ்டைல் வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் ப்ரோ. தனியாக பாட்டு வரல. அது வந்து அந்த படத்தில் ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் அந்த பாட்டே வந்துருக்கு. அது எல்லாமே பொருத்தமாக இருக்குது. நல்லா இருக்குது படம். எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் ஆனால் அவங்க கேரக்டர் எல்லாமே நல்லா மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. நல்ல படம் தான். எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்கள். மிஸ் பண்ண முடியும். இந்த படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம வந்து தேவையில்லாததான் நம்ம தலையில் நம்மளே தூக்கி வச்சுருக்கோம். இப்போ லோன் வாங்கி செலவு பண்ணுறது அதெல்லாம் எதுவும் வேணாம். நம்ம ஃப்ரீயாக இருப்போம். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்போம். படம் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது படம். தாராளமாக படம் பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். சிவா சார் அவர் கொடுத்த போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ராம் சார் வந்து எப்பயும் பண்ணுற கதைக்கெல்லாம் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக கிளாப்ஸ் தான். நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ராம் சார் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. எல்லா படம் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக இருக்குது. இந்த படம் செம்மையாக அவர் கூட இருக்குது காமெடி. ராம் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் வந்துருக்கு. அவர் பண்ண படங்கள்லேருந்து டோட்டலாக வேறு ஒரு படம். சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். சிவா செம்மையாக இருக்காரு. ஆல்ரெடி காமெடி நல்லா பண்ணுவார். இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. எனக்கு அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. எனக்கு இதுவும் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. அந்த படம்லாம் எவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துச்சோ அதே இம்பாக்ட் இந்த படமும் கொடுத்துச்சு. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இந்த படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. யதார்த்தமாக இருந்துச்சு. நம்ம டெய்லியுமே
நம்ம பண்றதோ நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி யதார்த்த நகைச்சுவையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas.